லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நான் செய்தது போல நீங்களும். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என தன் சீடர்களிடம் கூறினார் இயேசு. பணிவிடைதான் கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சு. அதனைச் சொல்லினால் அன்றி செய்முறையால் பாடமாக்கியவர் இயேசு. பாஸ்கா உணவில் பங்கேற்போரின் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருத்தல் வேண்டும். பாதங்கள் நோக நடந்து வந்த சீடர்களுள் ஏற்கனவே தங்களுள் யார் பெரியவர் என்ற கேள்வித்தீ கனன்று கொண்டிருந்தது. எனவே இயேசு தாமே எழுந்தார், துணியை இடையில் கட்டினார், தண்ணீர் குவளையை எடுத்தார், எல்லாரின் காலடிகளையும் கழுவினார். அவரது தலைமைத்துவ பரிவன்பு துணிந்த பணிவிடையானது. பணிவிலிருந்தே அறம் பிறக்கிறது. தம் சிலுவைப் பலியின் முகவுரையை காலடி கழுவுதலால் எழுதினார் இயேசு. அவரது பணிவிடை இன்று அலங்கார கிறிஸ்தவமாக, அதிகார கிறிஸ்தவமாக, அடையாள கிறிஸ்தவமாக, அடி வருடும் கிறிஸ்தவமாக, அல்லேலூயா கிறிஸ்தவமாக, அலைவாயும் கிறிஸ்தவமாக, அருள்விற்கும் கிறிஸ்தவமாக சிதைபட்டு கிடக்கின்றது. எப்போது அது நம்மால் பணிவிடை கிறிஸ்தவமாக உருமாறும்? பணிவும் துணிவும் இறை நம்பிக்கையாளரின் சிறகுகள். இறைவா, பணிவிடை வாழ்வால் என்னை உம் சாட்சியாக்கும். அன்னை ஓர் அதிசயம். நாக் அன்னை மரியா, அயர்லாந்து. தாய் மரியாள் அழைக்கின்றாள், மாண்ட நம்மையே வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. அயர்லாந்து நாட்டின் மேற்கிலுள்ள மாயோ மாவட்டத்தில் 145 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சிறிய கிராமமாக இருந்த நாக் இன்று ஆண்டுதோறும் உலகெங்கிலுமிருந்து 10 லட்சத்திற்கு மேற்பட்ட தெருப்பயணிகள் செல்லும் புனித இடமாக மாறியுள்ளது. 1879ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை 8 மணியளவில் நாக்கில் அன்னை மரியா காட்சி கொடுத்ததே இதற்கு காரணம். 1879ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 8 மணியளவில் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. நாக்கின் புனித திருமுழுக்கு யோவான் பங்குக் கோவிலின் வளாகச் சுவரின் தென்பகுதியில் அன்னை மரியாவும் புனித வளனும் நற்செய்தியாளர் புனித யோவானும் 15 பேருக்கு ஏறக்குறைய 2 மணி நேரம் காட்சி கொடுத்தனர். ஆண்கள், பெண்கள், சிறார், முதியவர் என 5 வயது முதல் 75 வயது வரையுள்ள 15 பேர் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டே 2 மணி நேரத்திற்கு அக்காட்சியை பார்த்து கொண்டும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டும் இருந்தனர்.
மழை பெய்து கொண்டிருந்தாலும் அக்காட்சியில் தோன்றிய மூவர் மட்டும் மழையில் நனையாமல் இருந்தனர் என்று இக்காட்சியை பார்த்தவர்கள் சாட்சி சொல்லியிருக்கின்றனர். இம்மூவர் தோன்றிய இடத்துக்கு அருகிலே இடது பக்கத்தில் ஒரு பலி பீடமும் அதில் ஒரு திருச்சிலுவையும் செம்மறியாட்டின் உருவமும் அதை சுற்றி வானதூதர்கள் சூழ்ந்து துதிபாடிக் கொண்டிருந்ததையும் அவர்கள் பார்த்தனர். இக்காட்சியின் போது அன்னை மரியா வெள்ளை நிறத்தில் நீண்ட அங்கியுடன் தலையில் ஒளிரும் மகுடத்துடன் காணப்பட்டார். தலையில் வைத்திருந்த மகுடம் நெற்றியை தொட்டுக் கொண்டிருந்தது. மகுடம் நெற்றியை தொட்ட இடத்தில் சுடர்விடும் ஓர் அழகான மலர்ந்த தங்க ரோஜாவை வைத்திருந்தார் அன்னை மரியா. அவரது கண்கள் ஆழ்ந்து ஜபத்தில் இருக்கும் தோற்றத்தில் இருந்தன. கைகளை குவித்து விண்ணை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருந்தார். அன்னையின் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த புனித வளன் அன்னையின் பக்கம் திரும்பி அவருக்கு மரியாதை செலுத்துவது போல் இருந்தார். புனித வளனும் வெள்ளை அங்கி அணிந்திருந்தார். நற்செய்தியாளர் புனித யோவான் அன்னையின் இடது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவரும் வெள்ளை நிற உடையில் ஓர் ஆயரைப் போல் தலையில் தொப்பி வைத்திருந்தார். அவர் தனது இடது கரத்தில் திறந்த புத்தகத்தை பிடித்திருந்தார். இவர் போதிப்பது போல் தோன்றினார். இம்மூவரும் காட்சி கொடுத்த நேரம் இரவாக இருந்தாலும் அவர்கள் மட்டும் மிகவும் பிரகாசமான ஒளியில் இருந்தனர். 2 மணி நேரத்திற்கு அவர்கள் அதே இடத்தில் இருந்தனர். அவர்கள் காட்சி கொடுத்து கொண்டிருந்த இடம் மட்டும் மழையில் நனையாமல் இருந்தது. இவ்வாறு அக்காட்சியை பார்த்தவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். இக்காட்சியைக் கண்ட 15 பேரில் ஒருவரான பிரிட்ஜிட் ரெஞ்ச் என்பவர் உடனடியாக அன்னை மரியாவின் பாதங்களை முத்தி செய்யச் சென்றார். ஆனால் அவர் அந்த சுவரைத்தான் முத்தி செய்திருக்கின்றார். அவரே சொல்லியுள்ளார், நான் எனது கண்களால் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருந்த உருவங்களை எனது கரங்களால் உணர முடியவில்லையே என்று. அன்னை மரியா, புனித வளன், நற்செய்தியாளர் புனித யோவான் ஆகிய மூவரையும் பலிபீடத்தையும் காட்சியில் கண்ட அந்த 15 பேரும் விவரித்ததை வைத்து 1879 ஆண்டு அக்டோபர் 8 துவாம் பேராயர் மேதகு ஜான் மேக்ஹேல் ஒரு விசாரணைக் குழுவை உருவாக்கினார். அயர்லாந்தின் வரலாற்று நிபுணர்கள் உலிக் பூர்க், ஜேம்ஸ் வால்ட்ரோன், இன்னும் பேல்லி ஹவுனிஸ், பங்கு தந்தையும் உயர் மறைமாவட்ட தியாக்கியோனுமான அருள் திரு பர்த்தலமியு அலோசியஸ் கவனாக் என சிலர் இக்குழுவில் இருந்தனர். இக்குழு காட்சி கண்ட அனைவரையும் தீர விசாரணை நடத்தியதில் அக்காட்சி நம்பக்கூடியதாகவும் திருப்திகரமானதாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் 1936 ஆண்டில் 2வது விசாரணைக் குழு உருவாக்கப்பட்டது. அந்த 15 பேரில் உயிரோடு இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இறுதியில் அக்காட்சி உண்மை என உறுதி செய்யப்பட்டது. பிரான்சின் லூர்து, போர்த்துக்கலின் பாத்திமா போன்ற இடங்களில் அன்னை மரியா காட்சி கொடுத்தபோது அந்நாடுகளில் கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அதேபோல் அயர்லாந்தின் நாக்கில் அன்னை மரியா காட்சி கொடுத்தபோது அந்நாட்டின் பாரம்பரிய சமூகத்திற்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. 1870களில் அயர்லாந்து நாடு மாபெரும் எழுச்சியை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தது. 1840களில் அயர்லாந்தை கடுமையாய் தாக்கிய கடும் பஞ்சத்தின் கடைசி எதிரொலி 1870களில் தெரிந்தது. அயர்லாந்தின் கிராம வாழ்வை மாற்றும் நில சீர்திருத்தங்கள் இடம்பெற்றன. இது வன்முறைக்கும் இட்டுச் சென்றது. ஏழை கிராமத்தினர் கஷ்டப்பட்டனர். எனவே இத்தகைய சூழலில் அன்னை மரியாவும் புனித வளனும் காட்சி கொடுத்தது அயர்லாந்து சமுதாயத்தின் உறுதியையும் மரபுத் தன்மையையும் காப்பதற்கு விடுக்கும் அடையாளமாக இருந்ததாக கருதப்படுகின்றது. இறைவனின் தாயான மரியா சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மற்றும் ஏழைகளுக்கு ஆதரவாயிருப்பதை வெளிப்படுத்தவே இக்காட்சி எனவும் நம்பப்பட்டது. இக்காட்சிக்கு பின்னர் நாக்கின் புகழ் பரவத் தொடங்கியது. இவ்வூருக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. தினத்தாள்கள் செய்திகளை வெளியிட்டன. பன்னாட்டு ஊடகங்களும் இதில் கவனம் செலுத்தின.
அயர்லாந்து மொழியில் நாக் என்றால் குன்று என்று பொருள். எனவே இவ்விடத்தில் கட்டப்பட்டுள்ள அன்னை மரியா திருத்தலம் அயர்லாந்து மொழியில் நாக் மெகுயிர், அதாவது மரியின் குன்று என அழைக்கப்படுகின்றது. அயர்லாந்தின் அரசியாக நோக்கப்படும் நாக் அன்னை மரியாவுக்கென புதிய பசிலிக்கா 1967 ஆண்டில் கட்டப்பட்டது. இதில் 10,000 பேர் ஒரே நேரத்தில் அமரலாம். நாக் திருத்தலம் 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவின் முக்கிய அன்னை மரியா திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கத் தொடங்கியது. இன்று உலகின் முக்கிய அன்னை மரியா திருத்தலங்களில் ஒன்றாகவும் நாக் அன்னை மரியா திருத்தலம் விளங்குகின்றது. புனித வளன் மற்றும் நற்செய்தியாளர் புனித யோவானுடன் அன்னை மரியா காட்சி கொடுத்ததன் நூற்றாண்டு விழாவையொட்டி 1979ஆம் ஆண்டில் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களும் நாக் அன்னை மரியா திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அன்பர்களே, இறைவனின் தாயான மரியா சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மற்றும் ஏழைகளுக்கு ஆதரவாயிருப்பதை வெளிப்படுத்தவே நாக் என்ற சிறிய கிராமத்தில் அக்காலத்தில் காட்சி கொடுத்தார் என நம்பப்படுகின்றது. அன்னை மரியா தனிமையிலும் துன்பத்திலும் வாடும் மக்களுக்கு என்றும் ஆதரவாக இருந்து அரவணைக்கின்றார். அன்னையை நாடிச் சென்றவர்கள் ஒருபோதும் வெறுங்கையராய் திரும்பியதில்லை. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்புச் சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாசக் காற்றில் கலந்தாலே போதும் மின்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. அயர்லாந்து நாட்டின் நாக் அன்னை மரியா திருத்தலம் குறித்து அன்னை ஓர் அதிசயம் நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். துடிக்கும் இதயம் உடல் முழுவதும் இரத்தத்தை செலுத்துவது போல நீங்கள் திரு அவைக்கு மட்டுமல்ல, அதன் உலகளாவிய பரிமாணங்களுக்கும் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றும், திருத்தந்தையின் நோக்கங்களை, குறிப்பாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான நோக்கங்களை உங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 3 வியாழக்கிழமையின்று கத்தோலிக்க அருங்கொடைசார் புதுப்பித்தல் அனைத்துலக சேவை அமைப்பின் யூபிலி ஆண்டு திருப்பயணத்தின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை. உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரின் கொடையான தூய ஆவியார் ஒன்றிப்பு, நல்லிணக்கம் மற்றும் உடன்பிறந்த உறவின் தோற்றுவாயாக இருக்கிறார் என்றும், திரு அவை என்பது ஒரு புதிய மற்றும் ஒப்புரவாக்கப்பட்ட மனிதகுலம் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை.
இந்த அனுபவம் உங்களுக்கானது மட்டுமன்று, மாறாக எல்லோருக்குமானது என்று மொழிந்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம்பிக்கை மற்றும் அமைதிக்கான ஆதாரமாக அமைந்துள்ள இந்த அனுபவத்தை உலக மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் தனது செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார். நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாடுகளுக்கு மத்தியிலும் ஏற்படும் மோதல்களை கடப்பதற்கு தேவையான உண்மையான அமைதியை தூய ஆவியார் மனித இதயங்களுக்கு வழங்க முடியும் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னை இறைத்தந்தையின் பரிவிரக்கமுள்ள அரவணைப்பில் ஒப்படைத்த போது உலகம் இறைவேண்டலில் ஒன்றுபட்டது என்று கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பேதுரோ பரோலின். ஏப்ரல் 2 இப்புதன்கிழமையன்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இறைபதம் அடைந்து 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்றப்பட்ட திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறினார் பரோலின். திருத்தந்தையின் இறுதி தருணங்களை பற்றி பேசுகையில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் சிலுவையை தழுவிய வலிமைமிகு படங்களையும் உலகிற்கு அவர் அமைதியாக வழங்கிய உயிர்ப்பு ஞாயிறு ஆசிரையும் நினைவுகூர்ந்தார் கர்தினால் பரோலின். யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட அவரின் ஆழ்ந்த நம்பிக்கையை வலியுறுத்திய பரோலின் அவர்கள், இந்த நம்பிக்கைதான் அவரது வாழ்நாள் முழுவதும் அவரை நிலைநிறுத்தி சவால்களின் மூலம் அவரை அசைக்க முடியாத துணிச்சலுடன் வழிநடத்தியது என்றும் குறிப்பிட்டார். நடுத்தர வருமான நாடுகள் கடனில்லாத நிதி உதவியை அணுக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று திருப்பீடம் அழைப்பு விடுக்கிறது என்றும், இதனால் அவர்கள் கடன் அளவை பாதிக்காத அளவில் தங்கள் முழு திறனையும் அடைய முடியும் என்றும் கூறினார் பேராயர் கபிரியேலே காச்சா. நடுத்தர வருமான நாடுகள் குறித்த உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்த ஐநாவிற்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கபிரியேலே காச்சா அவர்கள், உலக பொருளாதாரத்தில் அவற்றின் குறிப்பிடத்தக்க பங்கை மட்டுமல்லாமல் அவை எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்துக்காட்டினார். உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 பங்கிற்கு பங்களித்தாலும் இந்த நாடுகள் உலகின் 62 விழுக்காடு ஏழைகளுக்கு தாயகமாக உள்ளன என்ற தனது வருத்தத்தையும் தனது உரையில் பதிவு செய்தார் பேராயர் காச்சா. மேலும் இந்த நாடுகளின் கடனை அதிகரிக்காமல் நிலையான வளர்ச்சிக்காக வெளிநாட்டு முதலீடு தேவை என்பதை வலியுறுத்திய பேராயர், கடன் சுழற்சியில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்தின்றி அவைகளின் வளர்ச்சியை ஆதரிக்க கடனில்லாத நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். 2 கத்தோலிக்க அருள்பணியாளர்களை தாக்கி திருப்பயணிகளை துன்புறுத்திய தாக்குதல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏப்ரல் 1 இச்செவ்வாய்க்கிழமையன்று இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜபல்பூர் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு வெளியே 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். மதமாற்ற குற்றச்சாட்டில் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூர்வக்குடி கிறிஸ்தவர்களுக்கு உதவ முயன்றதாக இவ்விரு அருள்பணியாளர்கள் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், ஒரு இந்து கும்பல் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் கன்னத்தில் அறைந்து கிறிஸ்தவ எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியது என்றும் அச்செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. மதமாற்ற குற்றச்சாட்டுகளை காவல்துறை மறுத்த போதிலும் இந்து சார்பு பாரதிய ஜனதா கட்சியால் நிர்வகிக்கப்படும் அம்மாநிலத்தில் கிறிஸ்தவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது இச்செய்தி நிறுவனம். காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான இஸ்ரேலின் அறிவிப்பை காஃபோர்ட் எனப்படும் கத்தோலிக்க பிறரன்பு அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்றும், இதில் பெரிய பகுதிகளை கைப்பற்றுவதும் அதிகமான பாலஸ்தீனியர்களை இடம்பெயரச் செய்வதும் உள்ளடங்கும் என்றும் கூறியுள்ளது ஐசிஎன் எனப்படும் செய்தி நிறுவனம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காஃபோர்ட் அமைப்பின் மத்திய கிழக்கு திட்ட பிரதிநிதி எலிசபெத் ஃபன்னல் அவர்கள், இந்த நடவடிக்கைகள் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக உள்ளது என்றும், அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைய உரையாடல் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.